தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய மாணவர்கள் மரவனடி சோடு, மரவனடி ஸ்டெப் என்ற ஒரு முக்கியமான ஒரு சோடை இங்கே செய்து காட்ட இருக்கிறார்கள். என்னுடைய ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட், ஒரு மூத்த மாணவர் அந்த ஸ்டெப்பை, அந்த பயிற்சியை இங்கே செய்து காட்டுவார். மரவனடி ஸ்டெப் என்று சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும், இது ஒரு தீவிரமான உடற்பயிற்சி, ஒரு தீவிரமான தாக்குமுறை. மரவனடி, அந்த அடி எப்பொழுது வருகிறது, எங்கே படுகிறது என்பது சொல்லவே முடியாது. அடி உடம்புல பட்டுன்னு அவ்வளவுதான், அந்த இடம் கண்டிப்பாக முழுமையாக சேதமடைஞ்சிடும். நரம்புகள் பாதிக்கப்படும், எலும்புகள் உடைந்து போகலாம், அல்லது உறுப்புகள் பாதிக்கப்படும். உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் இது ரொம்ப ஆபத்து. வெளியுறுப்பில் பாதிக்கப்பட்டால் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ஆனால் உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ட்ரீட்மெண்ட் மிகவும் கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த வகையில் இந்த மரவனடி ஸ்டெப்பு ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. எதிரியை அடித்து வீழ்த்துவதற்கு இந்த சூடு நமக்கு நன்றாக பயன்படுகிறது. இது ஒரு முரட்டு அடின்னு சொல்லுவாங்க. தீவிரமான, வேகமாக, எதிர்பார்க்காத வகையில் வேகமாக வரக்கூடிய ஒரு அடிமுறை மரவனடி சோடுன்னு பேர். அதை என்னுடைய ஒரு மாணவர் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுவார். எல்லோரும் அதை கவனிக்கலாம். ஓகே, இது என்னுடைய மாணவர் செய்த நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் உத்து கவனிச்சா உங்களுக்கு தெரியும், அந்த ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வேகமாக வருகிறது. ஒரு அடி வந்த உடனே அதை தொடர்ந்து இன்னொரு அடி வரும். அதுபோல் திரும்பி பின்னால் கட் பண்ணும்போது 2 கையும் அங்கே யூஸ் ஆகுது. ஆக இப்படி மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப அடிக்கும்போது ஏதாவது ஒரு அடி எதிரினுடைய முக்கியமான உடம்புல பட்டுரும். முக்கியமான பாகம்னு நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் இந்த வர்ம புள்ளிகளை தான் குறிப்பிடுகிறோம். அந்த 108 வர்ம புள்ளிகளை ஏதாவது ஒரு புள்ளியில் பட்டுன்னா அது கண்டிப்பாக விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இருந்துச்சுன்னா நமக்கு குணப்படுத்திடலாம். ஆனால் உள்ளால் இன்ஜுரி ஏற்பட்டால், உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டதுன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த மரவனடி ஸ்டெப்பு மிக ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இதை கற்றுக்கொள்வது ரொம்ப எளிது, ஆனால் இதை வேகமாக செய்வது தான் ரொம்ப கடினம். அந்த ஸ்டெப்பெல்லாம் கால் ஸ்டெப்பு மாறாமல் அந்த கை வாட்டத்தோடு வேகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது எதிரி நிலை தடுமாறி கீழே விழுந்து விடுவான். அந்த வகையில் இந்த சோடு ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. அதை செய்து நீங்கள் பார்த்தீங்க. பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.